தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார், துபாய் அபுதாபிலிருந்து. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா இப்போ பனைமரத்தை பாதுகாக்கிறதுக்காக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மண் வளமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஏரிகளாக இருக்கட்டும், பெரிய கம்மாய்களாக இருக்கட்டும், இதுகளை பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஏரி ஓரங்களில் பனைமர விதைகளை விதைக்கணும். அதே போல் கரைகள்லையும் பனை விதைகளை விதைக்கலாம். அதே போல் உங்களுடைய நிலங்களில் எங்கேயாவது ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஓடைகளில் பனைமர விதைகளை 5 அடி 6 அடிக்கு ஒருக்கா இடதெரியாமல் போட்டு வச்சிங்கன்னா அந்த மண்ணரிப்பை தடுக்கும். இந்த மாதிரி பனைமரம் நம் தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம். உண்மையிலேயே பனைமரத்தை நம்ம வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு இளைய தலைமுறைகளுக்கு அது பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும். ஏன்னா ஒரு பனைமரம் அது அந்த நொங்கு காய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. மற்ற மரங்கள் நீங்கள் வைத்தீங்கன்னா 3 வருஷத்தில் காய்ச்சிரும். பலாமரம் வச்சாலும் சரி, மாமரம் வச்சாலும் சரி, எந்த ஒரு மரம் வச்சாலும் 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். தென்னை மரம் 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். பலாமரம் 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் பனைமரம் 10 வருடங்களுக்கு அப்புறம்தான் அது காய்களை காய்க்கும். ஏன்னா அந்த பனைமரம் வேர்களை பார்த்தீங்கன்னா நம்ம விரல் மாதிரியே தண்டு தண்டாக இருக்கும், இடம் தெரியாமல். அது மழை காலங்களில் மழை நீரை சேமித்து வைத்து கொள்ளும். கரை ஓரங்களில் நம்ம அந்த பனைமரத்தை நடும்போது கரையை அரித்து போகாமல் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். ஆகையினால் உறவுகளே, உங்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் இந்த பனை விதைகளை விதைங்கள். உங்கள் நிலத்தில் விதைங்க. உங்கள் நிலத்துகளில் நம்ம சர்வேரை அளந்து அத்துமால் ஊண்டுவாங்க, கல் ஊண்டுவாங்க. இப்போ அந்த காலத்தில் சர்வேர் கல் எதுன்னா நம்ம பனைமரம் தாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே வரப்பு ஓரங்களில் பனை விதைகளை போட்டு இதுதான் அத்துமால் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆகையினால் பனம் விதைகளை பெரும்பாலும் இடங்களில் வீட்டில் கூட வீட்டில் எவ்வளோ இடம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 10 பனை விதைகளை போட்டு வைக்கலாம், முளைச்சிரும். கண்டிப்பாக பனை விதைகளை விதையுங்கள். தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது, கலெக்டர் அனுமதி இல்லாமல் பனைமரத்தை வெட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று. ஒரு பனைமரத்தை வெட்டினீங்கன்னா கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்கித்தான் பனைமரத்தை வெட்டணும். ஆகையினால் உறவுகளே, எவ்வளவுக்கு எவ்வளவு பனம் விதைகளை நீங்கள் விதைக்க முடியுமோ விதைங்கள் உறவுகளே. நன்றி.